அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 2 அத்தியாயங்கள் 30 முதல் 34 வரை. சிறிது மனம் தளராமல் வீரசேகரன் நன்றாக நிமிர்ந்து ஏகவாசகரை பார்த்து கம்பீரமான குரலில் பின்வருமாறு சொன்னான். இப்போது தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். என் உயிர் போனாலும் அவள் யார் என்பதை சொல்ல மாட்டேன். யாரும் அவளை தேடி கண்டுபிடிக்கவும் விடமாட்டேன். ஏன் ஏன்? நான் உத்தம வீரன் என்றால் அரசாங்க விதிகளின் கௌரவத்தை காப்பாற்றுவது போல ஓர் அபலையின் உயிரையும் அவளுடைய குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றுவது முக்கியமாகும். அவளை காவலில் வைத்து விசாரிக்கத்தான் விரும்புகிறோமே தவிர அவளுடைய உயிரை ஒன்றும் செய்துவிட மாட்டோம். அவ்வாறு அரசர் பெருமானின் ஆணையுடன் நீங்கள் உறுதிப்பட்டயம் எழுதியே கொடுத்தாலும் அது நடைமுறையில் எவ்வாறு அனுசரிக்கப்படும் என்பது எனக்கு ஓரளவேனும் தெரியுமே. உயிர்த்தியில் வல்லவர்களான சில விரோதிகள் எனக்கு இங்கு இருக்கிறார்கள். என்னோடு சம்பந்தப்பட்டவள் என்பதற்காகவே ஒரு சூதுவாதம் தெரியாத ஓர் அபலையை அவர்கள் சித்திரவதை செய்வார்கள். அவளுடைய குடும்பத்தையும் மானத்தையும் சீரழிப்பார்கள். அவளை மன்னிக்கும்படி நான் கோரி சோழ மகாராணியாரிடமிருந்து சம்பிரதாயமாக உத்தரவு ஓலை வந்து சேர்வதற்குள் அந்த அபலையை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ கொன்று விடுவார்கள். என்னை நம்பியவள் ஒருத்தி நாசமானாள் என்பதை எண்ணி எண்ணியே நான் உருகி உருகி சாக வேண்டும் என என் எதிரிகள் விரும்புவார்கள். அஞ்சுக்கோட்டையான் ஆத்திரத்தோடு துள்ளி, ஜனநாதரின் சிநேகம் இருக்கிறது என்கிற தைரியத்தில் தான் வீரசேகரன் இவ்வளவு திமிராகவும் தந்திரமாகவும் பேசுகிறான் என்றான். உடனே ஜனநாதன் சட்டென சிரித்து, எவரையும் நண்பன் என நிச்சயிக்க இந்த ஜனநாதன் விடுவதில்லை. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி ஆடையூர் நாடாழ்வார் தம் ஆடைகளை மாற்றிக்கொள்வது போலவும் அஞ்சுக்கோட்டையான் தன் ஆசை நாயகிகளை மாற்றிக்கொள்வது போலவும் நானும் என் நண்பர்களை மாற்றிக்கொள்வேன். அஞ்சுக்கோட்டையான், தேவைப்பட்டால் நீ கூட என் நண்பனாகலாம். அதற்கொன்றும் அதிக புத்திசாலித்தனம் வேண்டும் என்பதில்லையே என்றான். கிழவர் ஏகவாசகர் அதிகாரப்பூர்வமாக கணித்துக் கொண்டே, வீரசேகரா, அப்படியானால் தேங்காயின் ஓட்டைகளில் எவ்விதமான சதித்திட்டமும் இராது என்பது உனது அபிப்பிராயமா என கேட்டார். இல்லை, தேங்காய்களில் நிச்சயம் சதித்திட்டம் இருக்கிறது என நான் தான் அதிகம் நம்புகிறேன். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் எனக்குத்தான் அதிகம் உண்டு. என்னிடம் தேங்காய்களை விற்ற அந்த சதிகாரியை கண்டுபிடித்தால்தான் எல்லாம் வெளியாகும் என்றான் வீரசேகரன். அப்படி ஒரு தேங்காய்க்காரி இருந்தால் அல்லவா அவளை கண்டுபிடிக்க முடியும். தன்னுடன் வந்த மறிக்கொழுந்துக்காரியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வீரசேகரன் புதிதாக ஒரு தேங்காய்க்காரியை உருவாக்கி கொள்கிறான். அவனுடைய கற்பனையில் உள்ளவளை எப்படி கடைத்தெருவில் கண்டுபிடிக்க முடியும் என்றார் ஆடையூர் நாடாழ்வார். அந்த தேங்காய்க்காரியை உனக்கு தெரியுமா என கேட்டார் ஏகவாசகர். தெரியாது, அவ்வளவு குறிப்பாக நான் அவளை கவனிக்கவில்லை. ஆனால் என் கண் முன் கொண்டு வந்து நிறுத்தினால் ஒருவேளை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்றார் வீரசேகரன். அதற்கு மேல் அவளுடைய உயரம், நிறம் முதலான அடையாளங்கள் என்ன என ஜனநாதன் விசாரித்துக் கொண்டு தன்னுடைய பிரதம ஒற்றனை வரவழைத்து அவளை பற்றிய தகவல்களை கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அன்று மாலை அந்த பிரதம ஒற்றன் வந்து, இரட்டை தென்னமரம் உள்ள குடிசையே மதுரையில் கிடையாது. மறிக்கொழுந்தோ தேங்காயோ பூவி விற்கும் எந்த அங்காடிக்காரியும் இன்று காலையில் எந்த தெருவிலும் நடமாடியதாக தெரியவில்லை. மத்திய உயரமும் மாநிறமும் மஞ்சள் பூசிய முகமும் உள்ள பெண்கள் மதுரையில் 1000ற்கு மேல் உண்டு. விசாரணைக்குரிய தேங்காய்க்காரியை இனிமேல் யாராவது உண்டு பண்ணினால்தான் உண்டு என்று சபையினருக்கு அவன் தகவல் கொடுத்தான். தூக்கி வாரி போட்டது வீரசேகரனுக்கு. அவனை குறிப்பாக பார்த்த ஜனநாதன், தம்பி, தேங்காய்க்காரி விஷயம் நிஜம்தானா என கேட்டான். உண்மைதான், நான் பொய் சொல்லவில்லை என பரிதாபமாக கூறினான் வீரசேகரன். அஞ்சுக்கோட்டையான் சிரித்து, அப்பொழுதே நான் சந்தேகித்தது இப்போது ஊர்ஜிதமாகிவிட்டது. சதிகாரியை காப்பாற்றுவதற்காக இந்த அதிகாரி துணிந்து புழுகுகிறான். தேங்காய்க்காரி விஷயமே சுத்த பொய் என கத்தினான். வீரசேகரனின் ஆத்திரமும் உணர்ச்சிகளும் உச்ச நிலையை அடைந்து விட்டன. தன் உடைவாளை உருவி அதன் மீது ஆணையிட்டு பின்வருமாறு பிரதிஜை செய்தான். 3 தினங்களில் அந்த சதிகாரியான தேங்காய்க்காரியை கொண்டு வந்து விசாரணை சபை முன் நிறுத்தாவிட்டால் என்னையும் சதிகாரன் என குற்றம் சாட்டி
அஞ்சு கோட்டையான் இஷ்டப்படும் எந்த தண்டனையையும் என் மீது விதித்து உடனே சிறிதும் கூசாமல் அதை நீங்கள் நிறைவேற்றி விடலாம் என்றான். வீரசேகரா, ஜாக்கிரதை. 3 தினங்களில் தேங்காய்க்காரி அகப்படாவிட்டால் நீ அரசாங்க பதவியில் இருந்தே விலக்கப்படலாம். நானே அதை வற்புறுத்துவேன், ஜாக்கிரதை என்றான் ஜனநாதன். மரண தண்டனைதான் அந்த வாயாடிக்கு விதிக்க நான் இஷ்டப்படுவேன் என அஞ்சு கோட்டையான் பயங்கரமான குரலில் உருமினான். ஒரு விஷயம் முடிந்தது. தேங்காய்களின் ரகசிய திட்டத்தை தடுப்பதற்கு நாம் தற்காலிகமாக ஏதாவது நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாமா என்று கேட்டார் ஆடையூரார். அது அவசரமானதுதான். தேங்காயின் சிறு ஓட்டைக்குள் பெரிய எழுத்துக்கள் உள்ள சிறு ஓலை நறுக்குகள் திணிக்கப்பட்டிருக்கும் என்றால் 2 வார்த்தைகளில் தேவி புரிந்து கொள்ளும்படியான அளவிற்கு அது ஒரு பகிரங்க சதியாக இருக்கும் எனவும் நாம் யூகிக்கலாம். கோட்டைக்கு உள்ளேயோ வெளியேயோ உள்ள சில துரோகிகள் திடீரென தாக்கி தேவியையும் குமாரனையும் ஒருங்கே சிறை மீட்பதற்கு அந்த இருவரும் குறிப்பிட்ட நாளிகையில் குறிப்பிட்ட விதமாக தயாராக இருக்க வேண்டும் என அறிவிக்கும் மூளையாகவும் அவை இருக்கலாம். அவ்வாறு யூகிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்றால் தேவியையும் குமாரனையும் உடனடியாக பிரித்து தாயையும் மகனையும் வெவ்வேறு சிறையில் அடைத்து வைப்பதுதான் புத்திசாலித்தனம் ஆகும். அதுவும் முக்கியமாக இரவு நேரத்தில் தேவியும் குமாரனும் சிறைக்கூடத்தில் ஒன்றாக படுத்துறங்க கூடாது என்றான் ஜனநாதன் விஷம புன்னகையுடன். அவ்வாறு செய்வது தேவியின் உயிரையே பிரிப்பது போல் ஆகும் என்றாலும் அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. தேவி உயிரோடு இருக்க வேண்டுமா என்கிற விஷயமும் இன்னும் 3 நாட்களில் தெரிந்துவிடும் என்றான் வீரசேகரன். அதற்கு மேல் ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதிகாரிகள் அனைவரும் கலைந்து போகும்போது தனியாக தலை குனிந்து செல்லும் வீரசேகரனிடம் ஜனநாதன் வந்து, தம்பி, உன் தேங்காய்க்காரி விஷயத்தை நான் நம்பாதது போலவே என்னுடைய நட்பின் போக்கையும் நீ நம்பியிருக்க மாட்டாய் என்றான். ஆமாம், உன் சுவாபமே அப்படித்தான். நீ கூட்டி வந்த மறிக்கொழுந்துக்காரி உன்னுடைய உயிரை விட மேலானவளா? அவ்வளவு தூரம் உனக்கு நம்பிக்கை ஏற்படும்படி அவள் உன்னை மருக வைத்து விட்டாளா என விஷமச்சிரிப்புடன் கேட்டான் ஜனநாதன். நிரபராதி ஒருத்தி வேதனைப்படுவதை என்னால் சகிக்க முடியாது என்றான் வீரசேகரன். எளியவள் பெண் என மிகவும் நீ இறக்கப்படுகிறாய் தம்பி. நட்ட நடு நிசையில்தான் மன்மதனின் அம்பு உனக்கு இதமாக இருக்குமே தவிர பட்டப்பகலில் உன் இருதயத்தை துளைக்கும். நீ என்ன சொல்கிறாய் ஜனநாதா என வீரசேகரன் திடுக்கிட்டு கேட்டான். மறிக்கொழுந்துக்காரிக்காக மாயமாக ஒரு தேங்காய்க்காரியை உருவாக்கினாயே, அந்த சமயோஜித உபாயம் உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஒருவேளை உனக்கு மன்மதனார் இந்த மாயம் முறைத்தாரோ என சிரித்தான் ஜனநாதன். எனக்கு உருவாக்கவும் தெரியாது, அழிக்கவும் தெரியாது என்றான் வீரசேகரன் உறுதியான குரலில். தேங்காய்க்காரியை கொண்டு வந்து நீ சபை முன் ஒப்படைக்கவே முடியாது தம்பி. உடனடியாக நீ அரசியல் பதவியிலிருந்து விலக சம்மதித்தால் உன்னுடைய உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம். அதற்கு என் உயிரே போனாலும் சம்மதிக்க மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் ஜனநாதா. என்னை ஏன் அரசியல் பதவியிலிருந்து நீக்கிவிட விரும்புகிறாய்? தேவியையும் குமாரனையும் உடனடியாக நீ ஏன் பிரித்தாய்? முக்கியமாக இரவு நேரத்தில் தேவி தனியாக இருக்க வேண்டும் என ஏன் விரும்புகிறாய்? வெளிப்படையாக சொன்ன காரணங்களை தவிர நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும். அது என்ன என கேட்டான் வீரசேகரன். எல்லாம் மன்மதனார் மாயத்திற்காக செய்யப்படும் உபாயம்தான் தம்பி என ஜனநாதன் விஷமமாக சிரித்துக் கொண்டே மெல்ல நழுவி மறைந்தான். அதை கேட்ட வீரசேகரின் முகம் வெளுத்தது. மதி குழம்பியவனாக அசோகவன கோட்டையிலிருந்து வந்த வீரசேகரன் சிவகாமியின் முகத்தில் விழிக்க விருப்பமில்லாதவனாக நேரே தனது பாசறைக்கு சென்று குதிரை மீதேறி மனம் போனபடி தெருக்களில் அலைந்தான். இருட்டிய பிறகு பெருமாள் கோவிலில் பிரசாதங்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டு மறுபடியும் அசோகவன கோட்டை காவலுக்கு கிளம்பினான். ஊர்மிளா பத்திரமாக வீடு போய் சேர்ந்திருப்பாளா என அவனுக்கு போய் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் ஒற்றர்கள் தன்னை பின்தொடர்ந்து வந்து ஊர்மிளாவின் வீட்டை தெரிந்து கொண்டு விடுவார்களோ என்ற பயம் தோன்றி அவனுடைய ஆவலை அடக்கிவிட்டது. தேங்காய்க்காரியை 3 தினங்களுக்குள் கண்டுபிடித்தால்தான் அவள் மீதுள்ள பழியும் தன் தலைக்குள்ள அபாயமும் நீங்கும் என்பதை அவன் நன்றாக உணர்ந்தான்.
ஆனால் மகேந்திர ஜாலம் போல சில நாழிகைக்குள் மாயமாக மறைந்து போன சதிகாரியை எங்கே எப்படி கண்டுபிடிப்பது என்றே அவனுக்கு புரியவில்லை. ஊர்மிளாவை எந்த சதியிலும் சம்பந்தப்படுத்தி பார்க்கவும் அவனுடைய உள்ளம் இடம் தர மறுத்துவிட்டது. ஊர்மிளா தன் வீட்டை விட்டு கிளம்பி அசோகவண்ண கோட்டையிலிருந்து தப்பி வரும் வரை அவள் நடந்து கொண்ட ஒவ்வொரு போக்கையும் நினைத்து பார்க்கும்போது அவள் சூதுவாது ஒன்றும் தெரியாதவள் என்றே அவனுக்கு பட்டது. அவனோடு வரும்போது கூட அவளுடைய கருவிழிகளில் ததும்பி நின்ற பாச புன்னகைகள் எல்லாம் அவன் மனக்கண் முன் நின்று அவனுடைய ஏக்கத்தை அதிகப்படுத்தின. அவளுக்காக தன் தலையை பறிகொடுத்தாவது அவளுடைய இருதயம் முழுசாக தனக்கு கிடைக்காதா? இருந்தும் இரவாதவனாக அவளுடைய உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாமே என்றெல்லாம் அவன் எண்ணினான். அவன் தேவியின் சிறைக்கூடத்தை அணுகிய போது அங்கே அவனுக்கு முன்பாகவே காவலுக்கு சிவகாமி வந்திருந்தாள். பஞ்சவர்ண ஆடைகளை பகட்டாக அணிந்து கொண்டு வந்திருந்த அவள் நாக சர்ப்பங்களும் கண்டு அஞ்சுபடியாக கருடனை போல வேகத்துடன் காணப்பட்டாள். அவளுடைய கால்களின் சில மொழிகள் சிறைக்கோட்டத்தின் இருளையும் கீறிக்கொண்டு அச்சத்தை ஊட்டுவனவாக இருந்தன. அவளுடைய தேகம் எல்லாம் வியர்த்து கொட்டின, கண்கள் கனல் கக்கின. சூரியனை கவி பிடிக்க முயலும் ராகுவை போல எதிரே வரும் வைரத்தோழனை ஒரு கணம் உற்று பார்த்தாள். அவளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கும் என்பதை யூகித்துக் கொண்ட வீரசேகரன் சிவகாமியின் முகத்தை கம்பீரமாகவே ஏறிட்டு பார்த்தான். வீரசேகரா, எனக்கு துரோகம் செய்ய நினைத்தாய். அந்த பாவம்தான் உன் தலைக்கு அபாயமாக வந்து விடுந்திருக்கிறது. உன்னை மயக்கி வஞ்சிக்கும் அந்த சதிகாரியை கொண்டு வந்து உடனே ஒப்படைத்து விடு என சிவகாமி கிரீச்சிட்டாள். அவள் சதிகாரியும் அல்ல, வஞ்சகியும் அல்ல. அதனால் தான் நான் அவளை கொண்டு வந்து பழிகாரர்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றான் எரிச்சலுடன் வீரசேகரன். அந்த சிறுக்கிக்கு ஒரு புருஷன் இருக்கிறானாமே, புருஷனையே வஞ்சிக்கிறவள் யாரைத்தான் வஞ்சிக்க மாட்டாள்? அவளுக்காக உன் தலையை பறிகொடுக்க போகிறாயா? ஆமாம். என்ன இப்படி உதாசீனமாக என்னிடமே பேசும் துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது? அந்த குடிகடிக்கு உன் குணத்தையே மாற்றிவிட்டாளா வீரசேகரா? அனாதையாக கிடந்த உன்னை எடுத்து வளர்த்து இவ்வளவு அருமை பெருமையாக உன்னத ஸ்திதிக்கு கொண்டு வந்தேனே, இப்போது என்னிடமிருந்து உன்னை இன்னொருத்தி பருத்தி கொண்டு போக விடுவேனா என்ன? மாட்டேன், மாட்டேன். அந்த மேனி மணிக்கு மட்டும் இப்போது என் கையில் அகப்பட்டாள் என சிவகாமி பற்களின் நறுநறவென கடித்தாள். அவள் உன் கையில் அகப்படவே மாட்டாள். ஏன் அகப்பட மாட்டாள்? ஊர்மிளா என்ற அந்த சிறுக்கியை இந்த சிறைக்கோட்டைக்குள் தான் எங்கோ ரகசியமாக பதுக்கி வைத்திருக்கிறாயாமே. யார்? ஜனநாதன் சொன்னானா? உன்னை எதற்காக இப்படி அவன் தூண்டி விடுகிறான்? இரவு நேரங்களில் என்னையும் தேவியோடு சிறைக்கூடத்திற்குள் வைத்து பூட்டிவிட்டு நீ இந்த கிராதகியோடு ரகசியமாக கொஞ்சி குழாவ மெல்ல நழுவி விடுவாயாம் என மீண்டும் சீறினாள் சிவகாமி. அவளுடைய குரலில் அருள் என்பதே சிறிதும் இல்லை. வீரசேகரன் மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்தான். இரவு காவலுக்கு ஆட்கள் மாறும் நேரம் வந்தது. தேவியின் சிறைக்கூடத்திலிருந்து பகல் காவல்காரி வெளியே போனதும் வழக்கம் போல அதன் உட்புறம் சிவகாமி சென்று இராமல் சிறை கதவை வெளிப்புறம் பூட்டிக்கொண்டு கதவின் இரும்பு கம்பிகள் மீது சாய்ந்த வண்ணம் அமர்ந்தாள். சிறைக்கூடத்தில் தேவி தனியாக இருப்பாளே, உள்ளே பூஜை அறையில்தான் தேவி படுப்பது வழக்கமாகையால் உள்ளே என்ன நடக்கிறது என்பது இங்கிருந்து பார்த்தால் ஒன்றும் தெரியாதே என கலவரத்துடன் வீரசேகரன் கேட்டான். உள்ளே என்ன நடந்தால் என்ன? தேவி தப்பி ஓட வேண்டுமென்றால் இங்கே வாசல் வழியாக நம்மை தாண்டி கொண்டுதானே ஓட முடியும். நான் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து இந்த கம்பிகளின் வழியாக உள்ளேயே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளே ஏதாவது சப்தம் கேட்டால் உன்னை எழுப்புகிறேன். என் அருகில் நீ கவலையில்லாமல் தூங்கு என்றாள் சிவகாமி. இப்போது ஆறுதலுக்கு கூட தேவியின் அருகே தேவியின் குமாரன் கூட இல்லையே. குமாரனைத்தான் ஜனநாதன் தந்திரமாக வேறு சிறையில் பிரித்து வைத்து விட்டானே. உள்ளே தேவிக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்மை வந்து கூப்பிடட்டுமே. அதற்காக நானும் போய் அவளுடன் சிறைக்குள் அடைந்து கிடக்க முடியுமா? உன்னோடுதான் சிறைக்கு வெளியே நான் காவல் இருப்பேன். அதை சொல்லும் போது சிவகாமியின் குரலில் இருந்த வேகம் அவளுடைய உடம்பில் இருந்தும் கூந்தலிலிருந்தும் வரும் வாசனை திரவியங்களுக்கு கூட இல்லை. சிவகாமி, நீ எதற்காக இந்த தந்திரம் செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும்.
என்றான் வீரசேகரன் நெஞ்சு அடைக்க பலகீனமான குரலில். இல்லை வீரசேகரா, உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். நீ பேசாமல் என் அருகில் இருந்தாலே போதும் என சிவகாமி பரிதாபமாக குரல் விம்ம கூறினாள். இன்னும் 2 நாள் வரைதானே உன் பிடுங்கள். அதற்கப்புறம் என் தலையை நீ காப்பாற்ற முடியாது. எனக்கும் நிம்மதி கிடைத்துவிடும். வீரசேகரா, நீயே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தாய். நானும் செய்யக்கூடாத காரியத்தை செய்தால் உன்னை காப்பாற்ற முடியும். உன்னை அடைவதற்காக நான் எந்த பயங்கரமான பாவத்தையும் செய்வேன் என்றாள் சிவகாமி ராட்சசி போல உறுதியான குரலில். உடனே வீரசேகரின் முகம் வெளிரியது. சிறைக்கூடத்தில் தேவி தனியாக இருக்கும்படி ஜனநாதன் ஏன் சூழ்ச்சி செய்திருக்கிறான்? குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் ரகசியமாக தேவியின் சிறைக்கூடத்திற்குள் வரும் முயற்சி நடைபெறுகிறதோ? இன்று இரவோ நாளை இரவோ எக்கணமும் சக்கரவர்த்திகள் விபரீத ஆசையுடன் வரலாம். அப்படியானால் தேவியின் பிராண தியாகத்திற்கு எந்த கணமும் விஷதானம் கொடுக்க தன் கையில் தயாராக விஷப்பொடியுள்ள மோதிரத்தை வைத்திருக்க வேண்டும். தேவியின் சிறைப்புறம் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளின் காலடி யோசை கேட்டவுடனே அந்த விஷ மோதிரத்தை தேவியிடம் விட்டெறிந்து விட வேண்டும், அல்லது சிறைக்குள் பாய்ந்து தேவியை கொன்று விட வேண்டும் என்றெல்லாம் வீரசேகரன் சிந்திக்கலானான். அந்த சந்தேகத்தோடு அன்று இரவு முழுவதும் சிறைக்கூடத்திற்குள்ளேயே கண் கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தான். சிவகாமியோ அவனுடைய கழுத்தை கெட்டியாக பிடித்த வண்ணம் அரைக்குறையான தூக்கத்தில் என்னென்னவோ முனகிக் கொண்டே இருந்தாள். மறுநாள் பொழுது விடிந்ததுமே பிள்ளையார் கோயிலுக்கு வீரசேகரன் வந்து சுந்தர ஜோதிடரோடு பேசிக் கொண்டிருந்த போது தன் சந்தேகங்களை எல்லாம் அவரிடம் விவரித்தான். வீரசேகரா, நிராதரவான தேவியை கொன்றுவிடப் போகிறாயா என சுந்தர ஜோதிடர் தழுத்தழுக்கும் குரலில் கேட்டார். ஆமாம், உயிரை விட மானம் உயர்ந்தது என தேவி மதிப்புவள். ஆதலின் அவ்வாறு செய்வதை தவிர வேறு வழி இல்லையே. 2 தினங்களுக்குள் சதிகாரியான தேங்காய்க்காரியை நான் கண்டுபிடித்து என் தலையையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வீரபாண்டியனையும் சிறைப்படுத்தி தேவியோடு ஒன்றாக சிறைக்குள் அடைக்க வேண்டும். இவ்விரண்டும் எளிதாக நடைபெறக்கூடிய காரியங்களா என்ன? ஜோதிடரே, எங்கள் சக்கரவர்த்திகள் எந்த கணம் தேவியின் சிறைக்கூடத்திற்குள் எப்படி வருவார் என சொல்ல முடியாது. அதனால் தேவியின் பிராண தியாகத்தை எக்கணமும் நாம் எதிர்பார்த்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. அவ்வாறு தேவி போய்விடுவாளே, ஆனால் தாயற்ற குமாரனுக்கு நீர்தான் தந்தையாக இருந்து ஆறுதல் அளிக்க நேரிடும் என வீரசேகரன் மனம் முடிந்த குரலில் சொல்லிவிட்டு சென்றான். அவன் போனதும் சுந்தர ஜோதிடர் தமது நிதானத்தை இழந்து விட்டார். தேவியை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும், அல்லது தேவியை கடைசியாக ஒரு தடவையாவது அன்று இரவுக்குள் சந்தித்துவிட வேண்டும் என அவர் தீர்மானித்துக் கொண்டார். அதற்கு வசதியாக முந்தைய இரவில் அவர் செய்த ஒரு காரியம் நினைவிற்கு வந்தது. வித்யாபியாசம் முடிந்ததும் முந்தைய இரவில் படுத்து உறங்குவதற்காக பிள்ளையார் கோவிலின் உட்புற கதவை ஜோதிடர் தாளிட்டுக் கொண்டார். ஆனால் அவர் இரவு முழுவதும் படுத்து உறங்கவே இல்லை. பிள்ளையாரின் பீடத்திற்கு அருகே தல வரிசையில் உள்ள ஒரு சிறு கல்லை எழுத்தாணியின் உதவியை கொண்டு ஓசைப்படாமல் பெயர்த்தெடுப்பதில் ஈடுபட்டிருந்தார். மதில் அரண்களின் ஒரு மூலைப்புறமுள்ள அந்த பிள்ளையார் கோவிலுக்கும் பிரதான சிறை கோட்டத்தில் உள்ள இருப்பறைக்கும் ஒரு சுரங்க வழி இருந்தது. அந்த சிறை கோட்டையானது சுந்தர ஜோதிடர் வீரபாண்டிய சக்கரவர்த்திகளாக அரசாண்ட காலத்தில் பொன் நாணயங்கள் தயாரிப்பதற்காகவும் அரசாங்க கருவூலமாகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. செலாவணி போக அரசாங்கத்திற்கு மூலாதாரமான பொன் நாணயங்களை நிரந்தர இருப்பாக சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்காகவும் மூல பண்டகமாகவும் விளங்குவதற்கு இரும்பு பாலங்களோடு கூடிய பத்திரமான இருப்பறை ஒன்று சிறைக்கோட்டத்தின் 4வது அடுக்கில் கட்டப்பட்டிருந்தது. அந்த விசாலமான இருப்பறையின் ஒரு மூலையில் உள்ள பூஜை அறைக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் ரகசியமான சுரங்க வழி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. பகைவரோ கலகக்காரர்களோ உள்ளே தொழிலாளிகளுக்கு மத்தியில் கொள்ளை கூட்டத்தினரோ இருப்பறையில் உள்ள சேமிப்பு நிதிகளை சூறையாடி நாட்டின் பொருளாதார நிலைகளை சீர்குலைக்க முனையலாம். எதிரிகளால் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி தீரும் வரை இருப்பறையில் உள்ள பொக்கிஷத்தை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் சுரங்க வழியாக கொண்டு வந்து பிள்ளையார் கோயிலின் கீழே வெட்டப்பட்டிருக்கும் பாதாள கிடங்கிற்குள் மறைத்து வைக்கலாம் என்கிற முன் யோசனையுடன் அந்த சுரங்க வழி அப்போது அமைக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு சுரங்கமும் பாதாள கிடங்கும் இருப்பதே
வீரபாண்டியனுக்கும் மற்றும் இரண்டொரு அந்தரங்க அதிகாரிகளுக்கும் மட்டுமே தெரியும். இருப்பறையின் பூஜை அறையில் உள்ள வெள்ளி கணபதியின் பீடத்தின் அடியில்தான் சுரங்க வழிக்குரிய துவாரம் இருந்தது. வெள்ளி பிள்ளையார் அமர்ந்திருக்கும் வெள்ளி பெருச்சாலியின் வெள்ளி வாளை 27 தடவைகள் வலப்புறமாக சுற்றினால் மணி ஓசையுடன் பிள்ளையார் பீடம் அகன்று சுரங்க துவாரத்திற்கு வழிவிடும். அந்த துவாரத்திற்குள் இறங்கி வெகு தூரம் இருட்டில் வந்தால் பிள்ளையார் கோவிலுக்கு அடியில் உள்ள பாதாள கிடங்கிற்குள் வந்து சேரலாம். அங்கிருந்து யாராவது ஒருவர் மிகுந்த அவசியத்தை முன்னிட்டு வெளியேற வேண்டுமானால் பாதாள கிடங்கின் மேல் விதானத்தில் உள்ள சிறு விசையொன்றை மேலே தள்ளினால் பிள்ளையார் கோயிலுள்ள பிள்ளையார் பீடம் அகன்று ஓராள் அளவிற்கு வெளியேறக்கூடிய சுரங்க துவாரத்திற்கு வழிவிடும். பகைவரோ கலகக்காரரோ கொள்ளைக்காரரோ எவராக இருந்தாலும் பொற்கோட்டையின் எந்த பகுதியை உடைத்து தூள் தூளாக சிதறடிக்க முயன்றாலும் பிள்ளையார் மீது மட்டும் கை வைக்க மாட்டார்கள். அதனாலேயே ரகசிய வழிகள் பிள்ளையார் பீடங்களில் பொருத்தப்பட்டிருந்தன. இருப்பறையில் இருந்து பொக்கிஷத்தை கொண்டு வந்து பாதாள கிடங்கில் மறைத்து வைப்பதற்காகவே அமைக்கப்பட்ட சுரங்கம். ஆகையால் பிள்ளையார் கோயில் இருந்தபடியே யாரும் கீழே உள்ள அந்த பாதாள கிடங்கிற்குள் இறங்குவதற்கு பிள்ளையார் கோயிலில் எவ்வித ரகசிய சாதனமும் அமைக்கப்படவில்லை. பிரம்மாண்டமான பிள்ளையாரோடு பீடத்தை நகற்றலாம் என்றாலோ சுந்தர ஜோதிடர் தனி ஒருவராக அந்த காரியத்தை ஓசைப்படாமல் செய்ய முடியாது. அவர் வெகு நேரம் யோசித்த பிறகே ஒரு வழி புலப்பட்டது. கீழே உள்ள பாதாள கிடங்கின் மேல் விதானத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் விசை கருவியானது பிள்ளையார் பீடத்தின் அருகே ஒரு சிறு கல்லுக்கு அடியில்தான் இருந்தது. பீடத்தை சுற்றி சுந்தர ஜோதிடர் ஒவ்வொரு கல்லாக எழுத்தாணியை கொண்டு தட்டி பார்த்து அதிலிருந்து எழும் சப்த வித்தியாசங்களை ஆராய்ந்து எந்த கல்லின் அடியில் விசை கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதை யூகித்து விட்டார். அதன் பிறகு கற்களை இணைக்கும் ஒட்டுமானத்தை எழுத்தாணியால் மெல்ல கீறி அந்த கல்லை பெயர்த்தெடுப்பதற்கு தயாராக வைத்திருந்தார். அந்த கல்லின் கீழ் உள்ள விசைக்கருவியின் மேல் பகுதியை பிடித்து இழுத்தால் சுரங்க துவாரம் வழிவிட்டு விடும். அதன் வழியாக அவர் அன்று இரவு இறங்கி போனால் சிறை கோட்டத்தில் உள்ள இருப்பறை தளவரிசையின் பகுதியை அடைந்து விடலாம். அங்கு பூஜை அறையில் உள்ள வெள்ளி பிள்ளையாரை நகர்த்த வசதியாக வெள்ளி பெருச்சாலியின் வாளை யாராவது ஒடித்து வைத்தால் அதில் உள்ள விசை முறுக்கு தளர்ந்துவிடும். சுலபமாக சுரங்க கதவை அசைத்து திறந்து கொண்டு இருப்பறையை அவர் அடைந்து விடலாம். சிறைக்கோட்டத்திலே மிகவும் விசாலமான கூடமாகவும் பத்திரமான இடமாகவும் விளங்கும் இருப்பறையில்தான் தேவி சிறை வைக்கப்பட்டிருப்பாள் என்பது சுந்தர ஜோதிடரின் சரியான யூகம். தேவி தினந்தோறும் பூஜை செய்கிறாள் என்பதில் இருந்தும் மற்றும் வீரசேகரன் பல சமயங்களில் பேசியதில் கிரகித்து கொண்ட சாரத்தில் இருந்தும் அவர் தம்முடைய யூகத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார். உயிர் எழுத்துக்களுக்கு பதிலாக வரிசை கிரமமாக எண்களை உபயோகப்படுத்தும் பரிபாஷையை பற்றிய குறிப்போலை ஊர்மிளாவின் மூலம் பத்திரமாக தேங்காய்களின் வழியாக தேவியின் கைக்கு வந்து சேர்ந்து விட்டது என்பதும் அவருக்கு தெரியும். இருப்பறையில் இருந்து தேவியையும் குமாரனையும் சுரங்க வழியில் ரகசியமாக அழைத்து வந்து பாதாள கிடங்கிற்குள் 2-3 தினங்கள் பதுக்கி வைத்தால் தேவி தப்பிவிட்டாள் என்ற பரபரப்பில் அசோகவன கோட்டையின் உள்ளும் புறமும் உள்ள கடினமான காவல் எல்லாம் குறைந்துவிடும். தேவியை மதுரை மாநகர் எங்கும் தேடி அலைய தொடங்குவார்கள். அந்த குழப்பத்தில் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது பாதாள கிடங்கில் இருந்து வெளிப்பட்டு காத்தவர் ஐயனின் ரகசிய கட்டிடத்தை அடைந்து விடலாம். அதன் பிறகு மதுரை மாநகரை விட்டு நீங்குவதற்கு ஏதாவது வழி தேடலாம். இதுதான் சுந்தர ஜோதிடரின் திட்டமாகும். அதற்கு மேல் தேவிக்கு அறிவிப்பதற்காக பின்வரும் வாசகத்தை சுந்தர ஜோதிடர் தமது மனதில் தீர்மானித்துக் கொண்டார். தேவி, அவசரம். குலோத்துங்க சோழன் வரலாம். அதற்கு முன்னதாக உன்னை சந்திக்கிறேன். இன்று இரவு 2வது சாமமணி அடித்த பிறகு இருப்பறையின் பூஜை அறையில் ஓர் அதிசயம் நிகழும். ஏதாவது காரணம் சொல்லி குமாரனையும் உன்னோடு வைத்துக் கொண்டு அங்கே காத்திரு. உனக்காக உன் பிராணநாதனே உதவிக்கு வருவான். முன்னதாக பெருச்சாலி வாகனத்தின் வாளை ஒடித்துவிடு. மேற்கூறிய வாசகத்தில் உள்ள உயிர் எழுத்துக்களை நீக்கிவிட்டு அவற்றிற்கு பதிலாக எண்களை உபயோகப்படுத்தி பரிபாஷை வாசகத்திற்குரிய எழுத்துக்கள் எண்கள் முழுவதையுமே ஒழுங்காக மனப்பாடம் செய்து கொண்டார். அன்று மாலை வித்யாபியாசத்திற்கு தேவியின் குமாரன் அவரிடம் வந்திருந்த போது எழுத்துக்களின் உச்சரிப்பையும் எண்களின் உச்சரிப்பையும் ஒருங்கே பயிற்றுவிக்கும் தோரணையோடு மறைமுகமான வாசகத்தை எல்லாம் சுவடிகளில் எழுதி கொடுத்தார்.
வழக்கம் போல குமாரன் அன்று படித்ததற்கு அடையாளமாக சுவடிகளை தன் தாயாரிடம் காட்டி வணங்கிவிட்டு சிறைக்கு போவான். ஒருவேளை அவன் அப்படி போகாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சுந்தர ஜோதிடர் ஒரு யுக்தி செய்தார். பிள்ளையாரின் பிரசாதமாக தேவியிடம் கொடுக்கும்படி சிறிது விபூதியையும் சந்தனத்தையும் பிள்ளையாரின் வயிற்றிலிருந்து எடுத்து குமாரனிடம் கொடுத்தார். இது போன்ற மத உரிமைகளை யாரும் பரீட்சித்து அனுப்பலாமே தவிர சிறை விதிகளில் இந்த விபூதி பரிவர்த்தனைக்கு தடை ஏதும் கிடையாது. ஏனெனில் காவற்படை அதிகாரியான ஏகவாசகர் சிறந்த சைவ பழமாகவும் முதிர்ந்த பிள்ளையார் பக்தராகவும் விளங்குபவர். இந்த விபூதியிலும் சந்தனத்திலும் ஏதாவது விஷம் கலந்திருக்கலாம் என அஞ்சுக்கோட்டையான் ஆட்சேபனை தெரிவித்தான். அப்படியென்றால் அவ்விரண்டையும் நீயே தின்றுபார். அதற்கு மேலும் நீ உயிரோடு இருந்தால் உன்னை நாஸ்திகன் என்று குற்றம் சாட்ட தயங்க மாட்டார் எங்கள் ஏகவாசகர் என்றார் விஷமச் செறிப்புடன் ஜனநாதன். அதற்கு மேல் பிள்ளையாரின் விபூதி சகிதம் குமாரனை தேவியின் சிறைக்கூடத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியில் அவன் கையில் இருந்த சுவடிகளை வாங்கி பார்த்தான் ஜனநாதன். ஆகா, போதனா முறை அசுர வேகத்தில் நடக்கிறது. அகரத்தில் கால் ஊன்றுவதற்கு முன் தகரம் ஆரம்பித்து விடுகிறது. எழுத்துக்களுக்கு சமமாக எண்களும் சில்லறை சில்லறையாக புகுத்தப்படுகின்றன. ஒருவேளை பையனை சில்லறை கைமாற்றி வியாபாரியாக்க வாத்தியார் எண்ணுகிறாரோ என்னவோ என ஜனநாதன் பரிகாசமாக சொல்லிவிட்டு சுவடியில் சிறிது கிழித்தெறிந்துவிட்டு மிஞ்சியதை குமாரன் கையில் கொடுத்தான். கிழிந்த சுவடிகள் தேவியின் பார்வைக்கு வந்தபோது அவற்றில் பின்வரும் மறைமுக வாசகங்கள் மட்டுமே எஞ்சி இருந்தன. தேவி, அவசரம். குலோத்துங்க சோழன் வரலாம். இன்று இரவு 2வது ஜாம மணி அடித்த பிறகு இருப்பறையின் பூஜை அறையில் உதவிக்கு நாதனே வருவான். முன்னதாக பெருச்சாலி வாகனத்தின் வாளை ஒழித்துவிடு. இதை படித்ததும் தேவியின் முகத்தில் சவக்களை தட்டியது. 2வது ஜாம மணி அடித்ததும் பூஜை அறையில் அதிசயமாக தோன்றப் போகிறவன் குலோத்துங்க சோழர்தான் என தேவி எண்ணிவிட்டாள். குலோத்துங்கனின் உதவிக்காகவே ஜனநாதன் அங்கு ஏதோ சூழ்ச்சி செய்ய தன் குமாரனோடு தொடர்ந்து வந்திருக்கிறான் என்றும் எண்ணினாள். அதற்கு ஏற்றாற் போலவே குமாரனையும் வீரசேகரனையும் பின்தொடர்ந்து வந்த ஜனநாதன் சிறை கூடத்தை ஒருமுறை விஷமச் சிரிப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு எதையோ அவசரமாக பரிசோதிக்க விரும்பியவன் போல பூஜை அறைக்குள் சென்றான். பூஜை அறையிலிருந்து திரும்பி வரும்போது பெருச்சாலி வாகனத்தின் வெள்ளி வாளை ஒடித்துக் கொண்டு வந்து தேவியின் கையில் கொடுத்து விட்டு சிரித்தான். மரணத்தின் எல்லையை மிதித்து விட்டது போன்ற உணர்ச்சி தேவிக்கு தட்டியதுமே அவளுக்கு எங்கிருந்தோ ஒரு துணிச்சலும் ஆத்திரம் கலந்த பரிகாசமும் வந்தன. அவள் ஜனநாதனை நன்றாக நிமிர்ந்து நோக்கினாள். அவனோ தேவியின் அருகில் கிடந்த கம்பராமாயண சுவடிகளையும் தேவியையும் மாறி மாறி பார்த்து விஷமமாக சிரித்தான். ராமாயணத்தை எந்த புண்ணியமூர்த்தி அரங்கேற்றப் போவதாக உத்தேசம் என தேவி அளவிருந்த ஏளனத்துடன் ஜனநாதனை கேட்டாள். எங்கள் கம்பர் அரங்கேற்றும் ராமாயணம் வெறும் கற்பனை சித்திரம்தான். அதற்கு எவ்வளவு சக்தி உண்டு என்பதை நடைமுறையில் நான் தான் பரீட்சித்து பார்க்க போகிறேன் என சிரித்த ஜனநாதன் பகல் காவல்காரியை பொழுதுக்கு முன்னதாகவே அனுப்பிவிட்டான். அச்சமயம் வீரசேகரன், சிவகாமி, ஜனநாதன் இந்த மூவர் மட்டுமே தேவியோடும் குமாரனோடும் சிறைக்கூடத்தில் இருந்தனர். தேவி கம்பீரமான பார்வையுடன் ஜனநாதனை நோக்கி, நீ கம்பராமாயணம் படித்திருப்பாய். ராவணன் ஆசைக்கு பலியாகும்படி சீதைக்கு மாயா ஜனகன் புத்தி சொல்வதாக ஒரு படலம் உண்டல்லவா என கேட்டாள். ஆமாம், அது மிகவும் சுவாரஸ்யமான படலமாகத்தான் இருக்கும். ராவணன் தன் படைப்பலம் முழுவதையும் உபயோகப்படுத்தி நிஜ ஜனகனை கூட அவ்வாறு புத்தி சொல்லும்படி செய்திருக்கலாம் என்றான் ஜனநாதன் அலட்சியமாக. நிஜ ஜனகன் தன் உயிர் போனாலும் தன்னுடைய மகளுக்கு பாவத்தை பொதிக்க மாட்டான் என்பதினாலேயே ராவணன் தன்னுடைய ராட்சசன் ஒருவனை மாயா ஜனகனாக உருவெடுக்க சொன்னான். தேவைப்பட்டால் நான் மட்டுமல்ல, எந்த பதவி பிரியனும் மாயா ஜனகனாக மாற தயங்க மாட்டான் என்றான் ஜனநாதன். அவ்வாறு சீதைக்கு புத்தி சொன்னால் மாயா ஜனகனுக்கு என்ன ஊதியம் கிடைக்கும்? சீதைக்கு கிடைப்பதில் அரைக்கால் வாசி கூட மாயா ஜனகனுக்கு கிடைக்காது. சீதைக்கு என்ன கிடைக்கும்? ராவணனின் தவம் முழுவதும் கிடைக்கலாம்.
ராவணன் தன் திரிலோக பதவி முழுவதையுமே சீதைக்கு கொடுத்துவிட்டு மண்டோதரி உட்பட அந்தப்புற மகளிர் அனைவரையுமே சீதைக்கு அடிமைகளாக்கலாம். சீதையின் காலடிகளிலே தன் புகழ், தன் செல்வாக்கு, தன் ஆயுள் அனைத்தையும் ராவணன் கொட்டி விடலாம். தன் மகன் இந்திரஜித்திற்கும் கொடுக்காத பதவிகளை கூட சீதையின் குமாரனுக்கு கொடுக்கலாம். சீதை பச்சாதாபப்பட்டால் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் கூட பரதனின் சிம்மாசனத்தை பறித்து கொடுக்கலாம் என்றான் ஜனநாதன். இவ்வளவையும் காது கொடுத்து கேட்டதற்கு பிராயச்சித்தமாக எனக்கு ஒரு துளி விஷம் கொடுத்தால் போதுமே என்றாள் தேவி கணீரென்ற குரலில். கண்களில் நீர்வடிய நின்ற வீரசேகரன் சட்டென தேவியை நோக்கி, தேவி, கவலை வேண்டாம். என் உயிரை கொடுத்தாவது என் வாக்குறுதியை காப்பாற்றியே தீருவேன். மாசற்ற உங்கள் கற்பிற்கு தேவைப்பட்டால் எக்கணமும் உங்கள் பிராண தியாகத்திற்கு வழிவகுப்பேன். இதோ என் கையில் உள்ள மோதிரத்தை பாருங்கள். உண்டதும் உயிரை உறிஞ்சக்கூடிய விஷப்பொடி இந்த மோதிரத்தில் இருக்கிறது என்றான். தேவி அவசரமாக பூஜை கூடத்திற்குள் சென்று அங்குள்ள கல் சுவர்கள், தரை அனைத்தையுமே பரீட்சித்து பார்த்தாள். எந்த கல்லிற்குள்ளும் குலோத்துங்க சோழன் திரையை போல ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. பூஜை அறையிலிருந்து தேவி திரும்பி வந்த போது ஜனநாதன் கலகலவென சிரித்தான். இங்கே சிறைக்கூடத்திற்கு எப்படி சுரங்கம் அமைக்க முடியும் என நானும் யோசித்து யோசித்து பார்த்தேன். என் புத்திக்கு கூட அது தட்டுப்படவே இல்லை என்றான் ஜனநாதன். தேவி கலவரத்தோடு வீரசேகரனை நோக்கி, இன்று இரவு 2வது ஜாமக்கால மணி அடித்த பிறகு ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என என் மனம் அடித்துக் கொள்கிறது என்றாள். தேவி, என் பிணத்தை தாண்டாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது. உள்ளே நுழைய விரும்புபவர் எங்கள் சக்கரவர்த்திகளாக இருந்தால் உங்களுடைய பிணத்தை தான் தொட முடியும். கவலை வேண்டாம் தேவி. இன்று இரவு பூஜை அறையில் உங்களுக்கு துணையாக சிவகாமி படுத்திருக்கட்டும். இந்த விஷ மோதிரத்தை சிவகாமியே வைத்திருக்கட்டும். இன்று இரவு உங்களுக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது இதை உங்களிடம் அவள் கொடுப்பாள் என வீரசேகரன் அந்த விஷ மோதிரத்தை சிவகாமியிடம் கொடுத்தான். என்ன தம்பி, ராமாயணத்தில் சூர்பனகை என்னும் ஒரு கதாபாத்திரம் இருப்பதையே மறந்து விட்டாயே என விஷமமாக சிரித்தான் ஜனநாதன். தேவிக்கு தக்க சமயத்தில் இந்த மோதிரத்தை சிவகாமி கொடுக்க மறுப்பாளேயானால் தேவியின் கற்பிற்கு ஏற்படும் அபாயத்தை சிவகாமி கண்கொண்டு பார்ப்பாளேயானால் என் கையால் கட்டிய தாலியை அவளுடைய கழுத்திலிருந்து என் கையாலேயே பறித்து அவளுடைய கைகள் இரண்டையும் வெட்டி அவளுடைய காலடியில் என் தலையை துண்டித்து எறிவேன் என்றான் வீரசேகரன். இதை கேட்டதும் சிவகாமி வெடவெடவென நடுங்கினாள். அன்று இரவு தேவியோடு பூஜை அறையில் படுத்திருக்க வேண்டும் என்கிற நினைப்பே அவளுக்கு பயமூட்டுவதாக இருந்தது. எப்படி இரவு கழிய போகிறதோ என அப்போதே கண்ணை மூடிக்கொண்டு நடுநடுங்க ஆரம்பித்து விட்டாள். அவளுடைய சுபாவத்தை நன்கு உணர்ந்திருந்த ஜனநாதன் விஷமச் சிரிப்புடன் வீரசேகரனை நோக்கி, இன்று மதியம் நீ லேசாக கண்ணையரும் போது உன் கையில் இருந்த மோதிரத்தை நான் கழற்றி பார்த்தது உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதில் உள்ள விஷப்பொடியை சிவகாமிக்காகத்தான் வைத்திருக்கிறாயோ என நினைத்து வேறொரு கருநிற பொடியை மாற்றி வைத்து விட்டேன். இப்போது சிவகாமியின் கையில் உள்ள மோதிரத்தில் இருப்பது உண்டதும் சாவை தரக்கூடிய விஷப்பொடி அல்ல. மனதிற்கு 100 யானை பலத்தையும் உணர்வின் போதையையும் தரக்கூடிய மதுச்சார பொடி. இதில் கொஞ்சம் சாப்பிட்டால் பயமெல்லாம் மாயமாக மறைந்துவிடும். எங்கிருக்கிறோம் என்பது கூட மறந்துவிடும் என்றான் ஜனநாதன். அதை கேட்டதும் சிவகாமியின் முகத்தில் ஒருவித நிம்மதி படர்ந்தது. ஆனால் தேவியின் முகத்திலோ அதிகமாக கலவரம் பாய்ந்தது. தேவி, கவலை வேண்டாம். விஷமில்லாவிட்டால் என்ன, என் வீர வாள் இருக்கிறது. உலகம் வியக்கும் உங்களுடைய மாசு மறுவற்ற அழகு உடலில் ஒருவித கோரமும் இல்லாமலே மாய்ந்துவிட வேண்டும் என எண்ணினேன். விதி வேறு விதமாக இருக்கும் போல் இருக்கிறது. உங்களுடைய சிறைக்கூடத்தின் கதவை வெளியில் பூட்டிக்கொண்டு வாயிலேயே நான் கண் கொட்டாமல் காவல் புரிகிறேன். பூஜை அறையில் நீங்கள் 2வது ஜாம மணி அடிக்கும் போது தூங்கி விடாதீர்கள். ஏதாவது சிறு சப்தம் கேட்டாலும் என்னை உடனே கூப்பிடுங்கள். நான் உருவிய வாளுடன் உள்ளே ஓடி வருகிறேன். தேவைப்பட்டால் அந்த வாள் முனையிலே உங்கள் இருதயத்தை பாய்ச்சி விடுங்கள் என்றான் வீரசேகரன். அதற்கு பிறகு குமாரனை தேவி வாரியணைத்து முத்தமிட்டாள். கடைசி முறையாக அவனை பார்ப்பது போன்று மிகவும் பரிதாபமாக வெகு நேரம் அவனையே உற்று பார்த்துவிட்டு சொன்னாள், குழந்தாய்,
நீ என் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் என் சகோதரியிடம் பிறந்த குமாரன் என்கிற ஆசையோடே உன்னை வளர்த்தேன். உன் தாய் போன இடத்திற்கே இன்று இரவு நான் போகப் போகிறேன். என்னால் உனக்கு ஏற்பட்ட துர்பாக்கியங்களை எல்லாம் அவளிடம் சொல்லி அழுதால்தான் என் ஆவி நிம்மதி அடையும். இந்த துர்பாக்கியவதி தொட்டு வளர்த்ததினாலேயே இவ்வளவு பெரிய நிர்கதி என்றால் என் வயிற்றிலும் ஒரு குமாரன் பிறப்பானே யாகில் அவனுக்கு என்ன கதி நேரிடுமோ? நல்ல வேளையாக அதற்கு முன் நான் போய்விடுவேன் என்றாள் தேவி அளவிறந்த துயரத்துடன். இல்லை தேவி, இனி உங்கள் வயிற்றிலும் ஒரு குழந்தை பிறந்து அதற்கு எங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளே பெயரிட்டு பரிவட்டம் கட்ட வேண்டும். அதுவரை நீங்கள் இருக்கத்தான் போகிறீர்கள் என்றான் விஷமச் சிரிப்புடன் ஜனநாதன். தேவியின் தேகம் புல்லரித்தது. ஆனால் அவள் சிறிதும் மனம் கலங்கவில்லை. உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் வீரசேகரா என மட்டும் கூறினாள். தேவி, எனக்கு தெரியாமல் எவர் எந்த ரூபத்தில் உங்களுடைய சிறை கூடத்திற்குள் வர முடியும்? மதிப்பிற்குரியவரும் மானத்திற்கு அஞ்சுபவரும் இங்கே யார் முகத்திலாவது விழிக்க மனம் கூச மாட்டார்களா என்றான் வீரசேகரன். தம்பி, அத்தகைய பேர்வழிகள் இது போன்ற விஷயங்களில் முக அடையாளம் தெரியாதபடிக்கு திருட்டுத்தனமாக வருவதுதான் வழக்கம். முக்கியமாக முகத்தில் தாடி மீசைகளுடன் முனி புங்கவர்கள் போலதான் வருவார்கள். அதுவும் இந்த சிறை கோட்டையினுள் சாதாரணமாக நடப்பாடும் ஒருவரை போல போலி வேஷம் தரித்துதான் வருவார் என்றான் ஜனநாதன். அதன் பிறகு தேவியின் குமாரனை வேறு சிறை கூடத்திற்கு அனுப்பிவிட்டு ஜனநாதன் மறுபடியும் தேவியின் சிறை கூடத்திற்கு முன் வந்து நின்றான். உள்ளே சிவகாமியும் தேவியும் பூஜை அறைக்குள் படுத்துறங்க போய்விட்டார்கள். வீரசேகரன் உருவிய வாளுடன் சிறை கூடத்தின் வாசல் முன்னே அமர்ந்து காவல் புரிந்து கொண்டிருந்தான். வீரசேகரனின் முன்புறம்தான் நடைபாதையில் உள்ள திருவிளக்கின் வெளிச்சம் லேசாக விழுந்து கொண்டிருந்ததே தவிர அவனுக்கு பின்புறம் உள்ள சுவர் மூலையில் இருள் திட்டு சரிந்திருந்தது. வீரசேகரா, ஜாக்கிரதை, இன்று இரவு எதிரிகள் யாராவது மறைவாக நின்று உன் மண்டையில் அடித்து கொன்றுவிட முயலக்கூடும் என்றான் ஜனநாதன். 2 நாளுக்கு பிறகு உருளப் போகிற என் தலை இப்போதே உருளுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதற்கு முன் என் உயிருக்குயிரான நண்பனின் உண்மையான சொரூபத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் வீரசேகரன். என்னை மாயா ஜனகனின் அவதாரம் என சற்று முன்தான் தேவி குறிப்பிட்டாள். என்னுடைய கொடுந்தொழிலுக்கு முடிவே இல்லை என்பதையும் மாயா அவதாரங்களில் மகா வல்லுனன் என்பதையும் தேவி வெகு நன்றாக உணர்த்தினாள். அழகிலா விளையாட்டுடைய இந்த ஜனநாதன் தன்னுடைய காரிய சித்திக்காக இன்னும் எத்தனையோ விதமான அவதாரங்களை எடுக்க நேரிடலாம். உன்னுடைய காரிய சித்திக்கு நான் குறுக்கே நிற்பதால் என்னை நீ ஒழித்துவிட விரும்புவாய் அல்லவா? அவ்வாறு விரும்பினால் அதில் ஒன்றும் வியப்பில்லை தம்பி. அரசியல் வட்டாரத்தில் பதவி உயர்விற்காக எந்த பெரிய மனிதனும் எவ்வித ஹீனமான காரியமும் செய்ய தயங்க மாட்டான். அவ்வாறு தயங்குபவன் முட்டாள். ஜனநாதா, நான் இறந்து போனால் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே வராதா என்றான் வீரசேகரன் கண்களில் நீர் கசிய. எதையும் வெறும் கனவு, வெறும் மாயை என்று நினைக்கும் அபியாசம் மனதிற்கு இருந்து விட்டால் எப்படி கவலைகள் வரும்? அத்தகைய அறிவாளிக்கு துக்கம் ஏது? ஆதிசங்கரின் மாயாவாத தத்துவத்தில் பயிற்சி உள்ள சைவன் நான். சுக துக்கங்கள் என்னும் தலைகளுக்கு அகப்படாத ஞானிதான் நான். அதை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லையா என அலட்சியமாக சிரித்தான் ஜனநாதன். இல்லை ஜனநாதா, என் நட்பை நினைத்து என்றாவது ஒரு நாள் நீ கண்ணீர் விடுவாய். அரசியல் சதுரங்கத்தில் எதிரிடையான காயை தன் கையாலேயே வெட்டி எறிய நேருவதைக் கண்டு எந்த முட்டாளாவது துக்கப்படுவானா? சிறிது காலம் போனால் உன்னுடைய முகம் கூட எனக்கு மறந்து போகும். நீ லட்சியவாதி, அதனால் தான் சந்தர்ப்பவாதிக்கு இருதயம் கிடையாது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை கேட்டு வீரசேகரன் ஆத்திரமும் ஆவேசமும் கொண்டான். ஜனநாதா, நண்பனின் கொலைவாளுக்கு எதிராக என் வீரவாளை உயர்த்த நேரிடும். வாழ்நிலை கண்டான் என்கிற உன்னுடைய எந்த பட்டத்தை கண்டு நான் அளவற்ற மதிப்பு கொண்டேனோ அந்த வாழ்நிலை கண்டானோடு வாழ்போர் புரியும்படியான நெருக்கடியை நீ உண்டு பண்ணாதே. தம்பி, உன் விஷயத்தில் புத்திக்கு பதில் கத்தியைத்தான் நான் உபயோகப்படுத்த வேண்டும். அதை நீ ஆசைப்பட்டால் எனக்கு ஆட்சேபனையே இல்லை. வாழ்நிலை கண்டு எனக்கும் வெகு நாட்கள் ஆகிவிட்டன. என் வீர நண்பனுக்கு வீர மரணத்தை தாராளமாக அள்ளி வழங்கும் கைங்கரியத்தையும்
செய்தவன் ஆவேன். தேங்காய்க்காரி சம்பந்தமாக அதிகாரிகள் பறிக்க திட்டமிட்டிருக்கிற உன் தலையை இப்போதே கூட அகற்றிவிட நான் ஏன் அனாவசியமாக சிரமப்பட வேண்டும் என எண்ணினேன். அவ்வளவுதான். வாளை எடுத்துப்பார். இன்று இரவு எப்போது தேவைப்படுகிறதோ அந்த சமயம் என் வாளை எடுப்பேன். எவராக இருந்தாலும் சரி என்றான் வீரசேகரனும் உறுதியான குரலில். எந்த சமயத்தில் என் வாளை உபயோகப்படுத்த வேண்டுமோ அந்த சமயத்தில் நான் வருகிறேன் என ஜனநாதன் விஷமமாக சிரித்துவிட்டு வெளியேறினான். அவன் இருளில் போய் மறையும் ஓசைகள் பிள்ளையார் கோயில் திசையில் கேட்கவே வீரசேகரனுக்கு வேறு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. முகத்தில் தாடி மீசை உள்ள சுந்தர ஜோதிடரின் வேடத்தில் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளை ஜனநாதன் நடமாட விடுவானோ என எண்ணினான். அதற்கு ஏற்றாற் போல தூரத்தில் கேட்கும் ஏதோ ஒரு சிறு சந்தடிக்கிடையில் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் வாழ்க என ஜனநாதனின் குரல் மெல்லியதாக கேட்டது. மணாலனை இழந்த மங்கையரின் மனதை போல அசோகவன கோட்டையில் இருள் சூழ்ந்திருந்தது. இரண்டாவது ஜாமத்து மணி அடிப்பதற்குரிய நேரமும் அதி பயங்கரமாக நெருங்கி வந்து கொண்டிருந்தது. தேவியின் சிறை கூடத்திற்கு முன் வீரசேகரன் தன் உடைவாளின் கைப்பிடி மீது கை வைத்த வண்ணமே சிறிது கூட கண்ணயராமல் காவல் புரிந்து கொண்டிருந்தான். கோவை பழங்கள் போல சிவந்த அவனுடைய இரண்டு வெளிகளும் குறுகுருவென சிறை கதவின் கம்பிகள் வழியாக உள்ளே பதிந்திருந்தன. இங்கு பூஜை அறையின் உட்புறம் தாளிட்டு கொண்டு உறங்கும் தேவியும் சிவகாமியும் எவ்விதமான அபாயத்தை கண்டு தன்னை உதவிக்கு கூப்பிட்டு ஓலமிடுவார்களோ என ஒவ்வொரு கணமும் எதிர்நோக்கி காத்திருந்தான். இடையிடையே தன் பின்புறம் உள்ள சுவரின் இருளில் யாராவது மறைந்து நின்று தன் மண்டையில் அடித்து தாக்க காத்திருக்கிறார்களோ என எண்ணியும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டான். அந்த சமயம் பிள்ளையார் கோயிலின் உட்புறம் கதவை தாளிட்டு கொண்டு சுந்தர ஜோதிடர் உறங்குபவர் போல புரட்டை சப்தத்தை எழுப்பிக் கொண்டே தீவிரமான ஒரு காரியத்தில் முனைந்திருந்தார். முன்ஜாமத்தில் மிகவும் பிரயாசைப்பட்டதின் பேரில் பிள்ளையார் பீடத்தின் அருகிலுள்ள சிறு கல் ஒன்றை தள வரிசையிலிருந்து பெயர்த்து எடுத்து விட்டார். அதன் கீழ் உள்ள கல் இணைப்புகளை எல்லாம் எழுத்தாணியின் உதவியை கொண்டு மெல்ல மெல்ல நம்பி எடுத்து விட்டார். ஒரு முழ அளவு குழி ஏற்பட்டதுமே அதன் அடியில் இருக்கும் விசைக்கருவியின் மேற்புற கம்பி அவருடைய கைக்கு அகப்பட்டு விட்டது. எவ்வளவுதான் தம்முடைய பலம் முழுவதையும் பிரயோகித்து அந்த கம்பியை மேல் நோக்கி இழுத்த போதிலும் மெல்லிய சத்தத்துடன் பிள்ளையார் பீடம் சிறிதளவே விலகி அதன் கீழ் உள்ள சுரங்க துவாரமும் சிறிதளவே தென்பட்டது. அந்த மெல்லிய சப்தத்தை கேட்டதும் வெளியே நிற்கும் காவலர் யாராவது பிள்ளையார் கோயிலின் கதவை தட்டுவார்களோ என சுந்தர ஜோதிடர் பயந்து கொண்டிருந்த போதே வெளியே வானத்தில் புரண்டு கொண்டிருக்கும் இடி ஓசைகளால் சப்தத்தை காவலர் யாரும் பொருட்படுத்தவில்லை என்றே அவருக்கு புலப்பட்டது. அதன் பிறகு சுந்தர வாத்தியார் சில தினங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பல வர்க்கங்களையும் கோயில் பிரசாதங்களையும் எடுத்து மடியில் கட்டி கொண்டார். பிள்ளையார் பீடத்தில் உள்ள சிறு அகல் விளக்கு ஒன்றை சுந்தர ஜோதிடர் எடுத்து தம் கையில் பிடித்து கொண்டார். எதுவும் விபரீதம் நேரிடாமல் காப்பாற்றடி தாயே, கன்னி பகவதி என அவர் தம் மனதிற்குள்ளாக தியானித்துக் கொண்டு உடம்பை கூனி குறுகி வலித்த வண்ணமே சிறு சுரங்க துவாரத்திற்குள் இறங்கினார். பாம்பு போல பலவாறும் நெளிந்து இறங்கியபடியே கீழ் உள்ள பாதாள கிடங்கை அடைந்து விட்டார். பாதாள கிடங்கில் ஒரே அழுக்கு நாற்றமும் மண் வாசனையும் குபீரென வீசின. அங்கே அடைந்திருக்கும் இருளை விழுங்க முடியாமல் சுந்தர வாத்தியாரின் கையில் உள்ள அகல் வெளிச்சம் திணறி தடுமாறியது. பிள்ளையார் பீடத்தின் கீழே ரகசியமாக காற்று துவாரங்கள் பொருத்தப்படாதிருந்ததால் அங்கு உறைந்திருக்கும் கெட்டியான காற்றில் யாருக்கும் மூச்சடைத்து போய் மரணமே சம்பவித்து விடும். சுந்தரவாதியார் தம் மடியில் கட்டியிருந்த பல வர்க்கங்களையும் பிரசாதங்களையும் பாதாள கிடங்கின் ஒரு புறம் வைத்துவிட்டு சுரங்க வழியில் இருளை மிதித்துக் கொண்டு நடக்கலானார். மிகவும் குறுகலான அந்த சுரங்கப்பாதை பலவாறாக வளைந்து நெளிந்தும் ஏறி இறங்கி சிறைக்கோட்டத்தின் இருப்பறையை நோக்கி சென்றது. நெருக்கடியான நேரத்தில் மேலே இருப்பறையிலிருந்து பொன் நாணய பெட்டிகளை கீழே தள்ளிவிடுவதற்கு வசதியாக ஆங்காங்கே சுரங்கப்பாதையில் வழுக்குப்பாறைகள் போல காணப்பட்டனவே தவிர அவற்றில் படிகள் எதுவும் காணப்படவில்லை. அந்த வழுக்குப்பாறைகள் மீது சுந்தரவாதியார் தவழ்ந்தும் ஊர்ந்தும் தொற்றியும் மிகவும் சிரமப்பட்டு ஏறினார். இந்த பயங்கரமான சுரங்கப்பாதையில் எப்படி தேவியையும் குமாரனையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோமோ
என்ற கவலையில் சுந்தர ஜோதிடர் துரிதமாக பூஜை அறையின் தளவரிசைக்கு அடியில் வந்து சேர்ந்து விட்டார். தலைக்கு மேலே உள்ள வெள்ளி விக்னேஸ்வரரை பீடத்தோடு அவர் அகற்றிவிட்டால் சுரங்க துவாரம் அவருக்கு வழிவிட்டு பூஜை அறையை அடைந்து விடலாம். பெருச்சாளி வாகனத்தின் வாள் தயாராக ஒடித்து விடப்பட்டிருக்கிறது என்பதற்கு அறிகுறியாக அவருடைய தலைக்கு மேலே உள்ள விசைக்கருவி அருந்து சுரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் தன் மனதிற்குள் எண்களை எண்ணிக்கொண்டு வந்த கணக்குப்படி இந்நேரம் 2வது ஜாமக்கால மணி அடித்திருக்கும் என்றும் அவருக்கு தோன்றியது. ஆனால் இப்போது தேவியும் குமாரனும் தயாராக வந்து பூஜை அறையில் காத்திருப்பார்களோ மாட்டார்களோ? தேவியின் கூடவே வேறு யாராவது காவல்காரி பூஜை அறையில் படுத்திருப்பாளோ? எதிர்பாராத விதமாக வேறு விபரீதங்கள் நிகழ்ந்து இந்த ரகசிய சுரங்க வழியை எதிரிகள் தெரிந்து கொள்வார்களேயானால் அதன் பிறகு தேவியை சந்திக்க முடியும் என்பதை கனவு கூட காண முடியாது. இதுவே கடைசி முயற்சி. இதில் சிறு தவறு நிகழ்ந்தாலும் இங்கேயே தன் லட்சியம் அனைத்துமே நிராசையாக முடிந்து போய்விடும். இவ்வாறெல்லாம் சிந்தித்த சுந்தரவாத்தியார் மேலே என்ன செய்வது என தெரியாமல் தயங்கி நின்றார். சில கணங்கள் அப்படியே கழிந்தன. சுந்தரவாத்தியாருக்கு வெறும் கையராக திரும்பி போக மனமில்லை. பூஜை அறையில் உள்ள வெள்ளி விக்னேஸ்வரனின் பீடத்தை தலையால் தூக்கி நகற்றாமலே சுரங்கத்திற்குள் இருந்தவாறே தேவி என மெல்ல குரல் கொடுத்தார். ஒரு பதிலும் வரவில்லை. அதே சமயம் பூஜை அறையில் படுத்திருந்த தேவி கண் வலித்துக் கொண்டுதான் இருந்தாள். ஒவ்வொரு கணமும் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என பீதி அதிகரிக்க பெற்றவளாக புரண்டு புரண்டு படுத்தாள் தேவி. அந்நிய உருவம் ஏதாவது தென்பட்டாலும் அற்ப ஓசை கேட்டாலும் வீரசேகரா என உறக்க கூச்சலிட வேண்டுமென தேவி நிச்சயித்துக் கொண்டாள். பூஜை அறையில் வெள்ளி விக்னேஸ்வரரின் பீடத்தின் அருகில் சிறு குத்துவிளக்கு ஒன்று மட்டுமே நடுங்கியபடி எளிமையான வெளிச்சத்தை கக்கிக் கொண்டிருந்தது. பீடத்திற்குள் யாரோ தேவி என முணுமுணுப்பது போல் இருந்தது. அது தன்னுடைய மனப்பிரமையாக இருக்கும் என தேவி எண்ணினாள். ஆனால் விக்னேஸ்வரரின் பீடத்திற்குள் விசித்திரமான ஓசைகள் எல்லாம் வர வர அதிகரித்து வருவது போல எண்ணியது. தேவிக்கு பீதி அதிகமாயிற்று. அருகில் திரும்பி படுத்துக் கொண்டிருந்த சிவகாமி நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தேவி அசைத்து பார்த்தாள். நன்றாக தட்டி எழுப்புவோமா என்று கூட யோசித்தாள். அதற்குள் விக்னேஸ்வரரின் பீடத்தின் கீழே தரையில் என்னவோ மெல்லிய ஓசை கேட்டது. அதைத் தொடர்ந்து பீடம் அகற்றப்பட்டிருப்பதையும் அதன் கீழ் உள்ள துவாரத்தில் தாடி மீசையுள்ள ஒரு முகம் வெளிப்படுவதையும் தேவி கண்டாள். அடுத்த கணம் தேவி கதிகலங்கியவளாக வீரசேகரா என வானமே கிழிந்து விழுந்து விடுவதைப் போல உரத்த குரலில் கூச்சலிட்டாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.